ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். இங்கே இப்போ எட்டில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது ராத்திரி நேரம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு காடி கொஞ்சம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் ஒரு விஷயம். ஸோ இது வந்து நாங்கள் அவசரமாக ஷூட் பண்ணுற ஒரு விளாக்கு. நான் போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சும்மா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டிங் பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீண்டி போய் உட்காந்து வரான்டா. அவனை வந்துட்டு விட்டுருவோம். இப்போ அவர்னால லேட் ஆச்சு. இப்போதான் நாங்கள் போயிட்டு அந்த சமைக்கிறதுக்காக பொருட்கள்லாம் வாங்க போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. நான் எங்களோட குக்கிங் வந்து 10 மணிக்கு மேலே தான். ஏன்னா எல்லோரும் வந்துட்டோன்னு தான் சமைக்க முடியும். ஸோ இப்போ இதை வாங்கிட்டு வந்துடும். பற்றி இது கேட்டுருக்கோம். ஸ்பீரல் இன்னைக்கு தான் சமைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் வாங்க போகிறோம். இது போதும், இது வெந்துடும். ஒயிட் சாஸ் வேணுமா இல்லை டொமேட்டோ சாஸ் வேணுமா? இதான் எது வேணும் இதில்? நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ஆட் பண்ண போகிறோம். பெஞ்சுக்கு பெண் அவன் கொஞ்சம் சேட்டையாக இருக்கான். எதுவும் எடுக்கிறது? இப்போதைக்கு நாங்கள் இதுதான் எடுத்துருக்கோம். எது வாங்கலாம்? மஷ்ரூம் வாங்கலாமா? ப்ரோக்கோலி எங்கே இருக்கு? எங்கே எப்படி இருக்க வேண்டியவன். ஓகே, நாங்கள் வந்துட்டு பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. கொஞ்சம் வந்து பொருட்கள்லாம் காட்டுங்க. கொஞ்சம் தூக்க முடியலையா? அப்புறம் வந்து பந்து விளாண்டுட்டு நேராக வந்தனால டயர்டாக இருக்காது. ஸோ அவசரமாக வந்துட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:40 போகுது. இப்போ நாங்கள் விறுவிறுன்னு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 10 மணிக்கு வந்து சுந்தர் வந்தானே நாங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவர் வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ண போகிறாரு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு. போயிட்டு இடம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. பெஞ்சு வந்து வீட்டுக்கு போயிடலாம் குளிச்சுட்டு வரத்துக்கு. வரப்போ தனுஷ் கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்போ நான் வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அவர் வந்துட்டு அந்த கட் பண்ணுறவெல்லாம் வந்து அவர் தான் செய்வாராம், வெஜ்ஜு தான் செய்வாராம். ஸோ வந்துட்டு என்னென்ன ஜாமான் எல்லாத்தையும் தனியாக பிரித்து வச்சுட்டு தனியாக பவுலில் எடுத்து வச்சுருவோம். நான் வந்து 2 சாஸ் செய்ய போகிறோம். ஒயிட் சாஸ் ஒன்று, டொமேட்டோ சாஸ் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து எடுத்து ரெடி பண்ணுறேன். அவங்க வந்துடுவாங்க அதுக்குள்ளே. இப்போ நான் வந்துட்டு இது 2 கட் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து வெஜ்ஜு தான் வந்து கட் பண்ணுவோம். மாசத்துலாம் நம்ம வந்துட்டு எடுத்து இந்த பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். சரி, எப்படி வெட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வந்துட்டு மணி 10-19 ஆச்சு. இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க பாருங்க. பின்னாடி வந்துட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நான் தான் எல்லாமே ரெடி பண்ணேன். இவனுங்க நம்பினா இப்படி தான் ரோட்டில் நிற்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். 9 மணி ஆச்சு. ஆனால் நம்ம இன்னொரு லைட்டு போட்டு தான் வந்தோம். உங்களுக்கு இருக்கு அந்த லைட்டு. இது முதல்ல என்ன பண்ணுவாங்க, இது எப்படி அவங்க வந்து என்ன சாஸ் செய்வோம்? முதல் ஒயிட் சாஸ் செய்கிறோம். அப்படி நடக்கும். டெய்லி வராங்க. அடுத்து கொஞ்சம் குறைக்க முடியாது. குறைக்கலாம் கீழே. சாமான்கள் எல்லோரும் வரப்போ யார் அது தூங்குற நேரத்துக்கு சமையல் செய்கிறேன். இது நாங்கள் ஏன் பாதி வச்சுருக்கோன்னா, ரெட் சாஸ் செய்ய கொஞ்சம் ரெட் சாஸ் செய்ய கொஞ்சம் ஒயிட் சாஸ் செய்ய கொஞ்சம் முதல்ல நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். தெரியுதா லைட்டு? இது கொஞ்சம் வலிக்கிறோம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள்
செம்மையா இருக்கு. வெள்ளை ஆயிட்டீங்க. வெள்ளையெல்லாம் ஓகே. கொஞ்சம் அடுத்து என்ன பண்ணணும்? சரி அப்படி இந்த மங்கள் போட்டுவாதா மஷ்ரூம் ப்ரோக்கோலியும் இந்த மங்கள் போட்டுவா. அதுக்கு தான் சேர்த்து வச்சேன். இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணி சுத்தமாக செய்வோம். நான் எடுக்கிறேன், நீங்க எடிட் பண்ணீங்க. கட் மங்களுக்காக மஷ்ரூம்ல ஆரம்பிக்கிறோம். நல்லா பைக்கிங் நான் தான் சமைக்கிறேன். ஆமாம் அதான் நீ சமைச்சல போய் குக்கிங் ஓடிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரமாக தெரியும். பக்கத்தில் ஒரு ஆள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஒண்டி பேசாதீங்க. கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம். நம்ம முறையாக வெளியே சாம்பாரில் சமைக்கிறோம். யாரும் பார்க்கல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். நம்ம தான் கூப்பிட்டு. ஓகே என்ன விடு அடுத்து புஷ்ஷுன்னு போய் வருது. ஓகே அது நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாய்ஸ் சாங் அப்படின்னு ஊற்றி போவாங்க. பக்காடியும் இதையும் போட்டோம். நீங்கள் போட்டுக்கூடாது. நானும் போடலாம். நீ எத்தனை கை 10 கை வச்சுட்டியா? ஓகே நான் பக்காடியும் இதுவும் ஆட் பண்ணுறோம். மாசில் போட்டு ஒரு மஷ்ரூம் கொஞ்சம் போடுங்க. கரண்டி எடுத்துனா நீங்கள் தண்ணி இருந்தால் கொஞ்சம் கிண்டி ஊற்றிடலாம். ஆமாம் அடுப்பு போகிறேன். ஓகே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சமைச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. அங்கேயும் காட்டி பேசலாம். அங்கேயும் காட்டலாம். இல்லையா வீடியோ எடுக்கலாமா? எடுக்கல. ஓகே இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணுங்க. சால்ட் எடுப்பாங்க. மிக்சியில் விளையாடாது ஃபஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் பண்ணுங்க. வீங்க என்னோட சமையல் ப்ளீஸ் வாங்காது. ஓகே நாங்கள் வந்துட்டு சீஸும் சேர்த்து வாங்கியிருக்கோம். மொசரேலா சீஸு. இன்னும் தண்ணி ஊற்றுவோமா? ஏன்னா திக்காக இல்லை காக்காக்கும் திக்காக இருக்கு. வந்துருச்சு. இது எடுத்துக்கலாம் போய். என்னது எடுத்தான்ட்டா? அது அங்கே இருக்கு. நக்கி பாரு. ஒரே புளிப்பு. அப்படியா இருக்கு. வாவ் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் சமைச்சேன் எனக்கு தெரியும். உப்பு இல்லை உப்பு போடணும். இல்லை உப்பு போடணும். கொஞ்சம் போடுவோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து வந்துகிட்டு இருப்பாரு. ஒரு 4 கடை ஏதோ வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல போறாரு தெரியல. அவர் வந்து நான் அவரே சேர்த்து எடுப்போம். கரெக்டாக அவர் வருவாரு. நாங்கள் அவரை மோட்டர் பேரு. Meanwhile, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கிட்டே இருக்கலாம். இது அப்படியே சமைச்சு பிடிங்க, நான் பிடிச்சி பார்க்குறேன். வேணாம் இரு நான் போடுறேன். இது என்னோட சமையல் ப்ளீஸ். பறந்துருச்சுன்னு என்ன பண்ணுறீங்க? நல்லா பிடிங்க. இது என்னோட இது சமையல். வந்து கெஞ்சுவோட ஸ்பெஷல். இவங்கெல்லாம் வர மணிக்கு நாங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதனால தான் வந்தாலும் கட்டத்துக்குன்னு போட்டுக்கின்றாங்க. இல்லைன்னா இதை வெட்டி எடுக்கிறது 4 நேரம் நினைப்பேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன். இது பத்தாது, விளையாடாதீங்க. கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் சாப்பிடலன்னா சமைக்கிறவங்களுக்கு தெரியும். நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, வந்ததுல பார்த்துக்கிட்டு இருக்க. What nonsense you are talking about me? அதுக்கு தான் நான் சொன்ன தண்ணி ஊற்றலாம். அதான் இருந்துச்சுன்னா பெஞ்சு வந்து தாமானில் வந்து கருத்து தட்டி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வருவார். டெலிவரி பாய். இன்னும் ரொம்ப காமெடி பண்ணீங்க. யூடியூப் நகைச்சுவை. இந்த வீடியோ நல்லா வரணும், நாங்கள் இது வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னு நம்பிக்கை. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? இல்லை சமைச்சான்ட்டு இப்படி போட்டுறான். கோழி பறக்குது மேலே. ஐயோ நான் பார்க்காம போயிருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணேன். இது வந்து என்ன சீஸ்ன்னு எனக்கு தெரியல. எங்களோட ஃபர்ஸ்ட் டிஷ் முடிஞ்சிருச்சு. ஒயிட் சாஸ் எப்படி சரி ஒயிட் சாஸ் செஞ்சிங்கன்னா எப்படி இருந்துச்சு? மெக்ரோனி ஸ்பீரல் செஞ்சோம், ருசியாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு இது செய்ய போகிறோம். என்னது டொமேட்டோ சாஸ் போட்டு செய்ய போகிறோம். வந்துட்டு கார்லிக் ஆனியன் இதெல்லாம் போடுறோம்.
என்ன கோழி செய்றீங்களா? கோழியா? இல்ல இது ரெட் சாஸ். இது ஓடுதா? டொமேட்டோடா ரைட் பா. யார் பார்த்து போட்டு பேசுறா? எல்லாத்தையும் கூப்பிட்டா அப்படியே இல்லடா அது கரெக்டா வரும். கரெக்டா வரணும் தெரியாது. இது காத்து ஆறிக்கிட்டு இருக்குடா. ஊட்டிங்க நீங்க போங்களா, அவன் சொந்தமா சமைக்கிட்டோம். ஐயோ கிளம்புங்களேன் காக்கா. நீங்க இப்படி வாங்களேன். ரெக்கார்ட் பண்ணு வெஞ்சு செய்யற சேட்டையெல்லாம். நீங்க வாயை திறக்கூடாது பேசி முடிகிற வரைக்கும். இதுதான் எனக்கு வந்து ஓகே. இப்போயும் அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கேன்னா பெஞ்சு வந்துட்டு நான் வாயை திறக்கக்கூடாதான், அவரே சமைப்பாராம். இப்போ என்ன பண்ணுறீங்க பெஞ்சு, அடுப்பு குறைக்கிறீங்களா? அவர் உடச்சிடுவேன். ஓகே கண்டிப்பாக. அடுத்து என்ன பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் பெஞ்சு, நீங்கள் தான் ரெக்கார்ட் இது பண்ணணும். சொல்லாம நீ போட்டு தான் நான் ஒத்துருப்பேன். மஷ்ரூம் விட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காண்டா. ஆண்டி இருக்காங்க பாக்குறேன். பாதி வேலை நான் செஞ்சேன், இந்த போங்க பிடிக்க மட்டும் தான் செஞ்சேன். ஓகே நாங்கள் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் பண்ணிட்டோம். ஃபோன் கேக்குதா உனக்கு? இப்பதான் நீ சீஸ் சும்மா எவனா அப்படியே போட்டு கட்டி போயிடாது இந்நேரம். என்னது இது பெஞ்சோ சீக்கிரம் விடாதீங்க, சீஸ் கட்ட போகுது. சாஸ் தானே இது பேர் எவ்வளோ இருக்குங்க. ஒயிட் சாஸ் முடிஞ்சுது, அதான் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கணும். நீங்கள் தான் தர கட்டியா தண்ணியா? அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது ரெடி ஆகிட்டாங்க, முடிஞ்சு ரெண்டுமே குக்கிங் முடிஞ்சு. இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே ஃபைனலி பெஞ்சமினோட ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் ஸ்பீரல் குக்கிங் முடிஞ்சிருச்சு. எங்களோட அவுட்டோர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவுட்டோர் குக்கிங் எப்படி இருக்குன்னு இது பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு எங்களோட இந்த விளாக் வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் விளாக் இதாக தான் இருக்கும். இன்னொருத்தர் தண்ணி வாங்க போயிருக்காரு, அவர் வந்தோடனே நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இதை என்ஜாய் பண்ண போகிறோம். எப்படி சேஃப் மிஸ்டர் பெஞ்சமின் சேஃப் எங்கே போகிறீங்க வேகமா? ஸோ டயர்டு கிளம்பிட்டார். ஸோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பெஞ்சு வந்து அவர் ரிவ்யூ சொல்லுவார். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ். ருச்சி சாப்பிட்றாரு கேட்டால் அவர் தான் செஞ்சாரா? நீ பேசுறது சீக்கிரம் பெஞ்சோ சமைச்சு அர்த்தமே இல்லை. வச்சுக்கிறேன் சீக்கிரம் சாப்பிடு. தொண்டை லேசாக கவுதா. ஓகே அவனே சமைச்சிட்டு அவனே நல்லா இருந்துன்னு சொல்லிட்டான். ஓகே எங்களோட குக்கிங் வ்ளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ செய்யலான்னு பார்க்குறோம். ஓகே எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ.